class 6 chapter 7 fractions. ஸோ ஃப்ராக்ஷனோட கான்செப்டே என்ன அப்படின்னா ஒரு விஷயத்த பீப்புளுக்கு ஈக்குவலாக ஷேர் பண்ணுறது தான் நமக்கு ஃப்ராக்ஷன்ஸ். அதை எப்படி ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து பார்க்கலாம். ஷப்னம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இஃப் ஒன் ரொட்டி இஸ் டிவைடட் ஈக்குவலி பிட்வீன் டூ சில்ட்ரன். ஸோ இங்கே ஒரு பிக்சர் இருக்கு பாருங்க, ஒரு ரொட்டி ரெண்டு சில்ட்ரனுக்கும் ஈக்குவலாக ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. அப்போது ஒரு சைல்டுக்கு எவ்வளோ கிடைக்கும்? ஸோ அந்த ஒரு சைல்டுக்கு எவ்வளோ ரொட்டி கிடைக்கும் அப்படின்னா half ஆஃப் த சப்பாத்தி கிடைக்கும் நமக்கு. அடுத்து ஷப்னம் நெக்ஸ்ட் கொஸ்டின். த ஃப்ராக்ஷன் 1/2 நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா 1/2 அப்படின்னு எழுதலாம். இதை வந்து எப்படி ரீட் பண்ணலாம்னா 1/2. ஸோ 1/2 அப்படின்னு ரீட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட், இஃப் ஒன் ரொட்டி இஸ் ஈக்குவலி ஷேர்ட் அமாங் 4 சில்ட்ரன். இப்போ 4 பேருக்கு நான் அந்த ரொட்டியை டிவைட் பண்ணும்போது ஒரு சைல்டுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா ஒரு ரொட்டிலேருந்து 1/4 1/4 தான் உங்களுக்கு கிடைக்கும். இட் மீன்ஸ் ஒரு குவார்ட்டர் சைஸ் இப்படி தான் கிடைக்கும் ஒரு பர்சனுக்கு. இது ஃபர்ஸ்ட் பர்சனுக்கானது. ஸோ அதை எப்படி எழுதலாம் அப்படின்னா 1/4. இது 1/4ன்னு சொல்லலாம், 1/4 சொல்லலாம். ஓகே நெக்ஸ்ட். அண்ட் விச் இஸ் மோர் 1/2 ஆர் 1/4? எது வந்து பெரிய நம்பர் கேட்குறாங்க. ஸோ 1/4ன்றது ரொம்ப சின்ன போர்ஷன், பட் 1/2ன்றது ஒரு ஹாஃப் கிடைக்குது. ஸோ இப்போ 1/2 தான் நமக்கு என்னது ஹையர் வேல்யூ. ஸோ எது பெருசுன்னு கேட்டால் 1/2. ஸோ நெக்ஸ்ட், ஃப்ராக்ஷனல் யூனிட்ஸ் அண்ட் ஈக்குவல் ஷேர். விச் ஃப்ராக்ஷன் இஸ் கிரேட்டர் அப்படின்னு பெனி கேட்குறாங்க. -1/5 ஆர் 1/9. இப்போ ஆர்வின் என்ன ஆன்சர் பண்ணுறாங்கன்னா 9 தானே பார்க்கறதுக்கு பெருசாக இருக்கு, அப்போ 9 இஸ் பிகர் தென் 5. ஸோ அவங்க என்ன கெஸ் பண்ணுறாங்க 1/9 இஸ் கிரேட்டர் அப்படின்னு கேட்குறாங்க. ஆமை ரைட் கேட்கும்போது பெனி என்ன சொல்கிறாங்க நோ, தட்ஸ் அ காமன் மிஸ்டேக். ஏன்னா மேலே இருக்கிறது வந்து கன்சிடர்ட் அஸ் 1 ரொட்டி. ஸோ 1 ரொட்டியை 5 சில்ட்ரன் ஷேர் பண்ணுறாங்க, அதுதான் 1/5. அதே இதில் இன்னொரு பக்கத்தில் ஒரே ரொட்டியை 9 பீப்புள் ஷேர் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ரொட்டின்னு எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஒரு சாக்லேட்டுன்னு எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு சாக்லேட்டை 5 பர்சன்ஸ் எடுக்கிறாங்க, இன்னொரு பக்கம் ஒரு சாக்லேட்டை 9 பர்சன்ஸ் டிவைட் பண்ணுறாங்க. இதில் எங்கே நமக்கு அதிகமான ஷேர் கிடைக்கும்? 1/5ல தான் அதிகமான ஷேர் கிடைக்கும். ஸோ 9 பெரிய நம்பர், அதனால 1/9 தான் பிகர் நம்பர்னு எடுக்கக்கூடாது. இந்த ஃப்ராக்ஷன் பொறுத்த வரைக்கும் ஷேர் பண்ணுறோம். ஸோ ஷேர் பண்ணும்போது 5 பேராக ஷேர் பண்ணும்போது தான் எனக்கு அதிகமான வேல்யூ கிடைக்கும். ஸோ 1/5 இஸ் கிரேட்டர் தென் 1/9. ஸோ இப்போ நம்ம திருப்பி யோசிக்க போகிறோம். இஃப் ஐ ஷேர் வித் மோர் பீப்புள். ஸோ அதிகமான பீப்புளோட நம்ம ஷேர் பண்ணும்போது என்னவாயிடும், நமக்கு கம்மியாக கிடைக்கும். ஸோ 1/100 இஸ் பிகர் தென் 1/200. ஏன்னா ஒரே ஒரு ரொட்டியை 100 பீப்புளுக்கு டிவைட் பண்ணுறது வந்து விட 1/200னா 200 பீப்புளுக்கு டிவைட் பண்ணும்போது நமக்கு ஷேர் கம்மியாக கிடைக்கும். ஸோ ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்கிறோம். இது 1 யூனிட் இஸ் டிவைடட் இன்டு ஈக்குவல் பார்ட்ஸ். ஒரு பார்ட்டும் என்ன பேர் அப்படின்னா ஃப்ராக்ஷனல் யூனிட் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ வி ஆல்சோ சம்டைம்ஸ் ரெஃபர் இட் அஸ் யூனிட் ஃப்ராக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த கொஸ்டின்ஸை ஃபில் பண்ண போகிறோம். Fill in the blanks with the fractions. 3 guavas together weigh 1 kg. So 3 guava சேர்ந்து 1 kg. If they are roughly of the same size, each guava will roughly weigh எவ்வளோ இருக்கும் அப்படின்னு. ஸோ 3 guava மொத்தமாக 1 kg. அப்போ ஒரு guavaக்கானது அந்த 1 kg divided by 3. ஸோ 1/3 kgன்னு வரும் இங்கே. ஓகே, மேலே வந்து நம்ம என்ன எழுதணும் 1 kg, ஒரு ஃபுல் கேஜி. அதற்குள்ளே எவ்வளோ குவாவா இருக்குது 3. இப்போ 3க்கு ஈக்குவலாக டிவைட் பண்ணால் என்ன பண்ணோம், டிவைடட் பை 3. நெக்ஸ்ட், ஏ ஹோல்சேல் மர்ச்சன்ட் பேக்டு 1 kg ஆஃப் ரைஸ் இன் 4 பேக்கெட்ஸ். ஸோ டோட்டலாக அவர்கிட்ட 1 kg இருக்குது. அதை எதுக்கு டிவைட் பண்ணுறாரு, 4 பேக்கெட்ஸ்க்கு டிவைட் பண்ணுறாரு. இப்போ ஒரு பேக்கெட்டோட வெயிட் என்ன அப்படின்னு. ஸோ 1 kg வெயிட்டை 4 பேக்குக்கு டிவைட் பண்ணுறாரு. ஸோ டிவைடட் பை 4. Next,
Four friends ordered 3 glasses of sugarcane juice and shared it equally among themselves. ஸோ மொத்தம் எவ்வளோ sugarcane juice இருக்கு? 3 glasses இருக்கு. எத்தனை பேர் ஷேர் பண்றாங்க? 4 friends ஷேர் பண்றாங்க. அப்போ ஈச் ஒன் எவ்வளோ குடிக்கிறாங்க அப்படின்னா 3/4 glass of sugarcane juice. ஸோ எவ்வளோ குவான்டிட்டி இருக்கோ நம்ம கிட்ட அது மேல எத்தனை பேருக்கு ஷேர் பண்றாங்களோ அது டினாமினேட்டர். நெக்ஸ்ட் the big fish weighs, ஒரு பிக் ஃபிஷ்ஷோட வெயிட் வந்து 1/2 kg. small one weighs 1/4 kg. இப்போ டுகெதர் they weigh, டுகெதர்னா என்ன? ரெண்டையும் சேர்த்து ஆட் பண்ணணும். ஸோ 1/2 plus 1/4. டினாமினேட்டர் சேமா இருக்கா? இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த 1/2 எப்படி எழுதலாம்? நம்ம 1/2 மேலேயும் கீழேயும் 2ஆல மல்டிப்ளை பண்றேன். ஸோ அப்போ 2/4ன்னு வரும். 1/4 அப்படியே இருக்கும். ஸோ ப்ளஸ் 1/4 ஆட் பண்ணா என்ன வரும்? 2 + 1/4. ஸோ இட் இஸ் 3/4. இங்கே ஆன்சர் 3/4 kg. ஓகே, இதுக்கு முன்னாடி படிச்சதுலேருந்து உள்ள ஒரு நாலேஜ். ஃப்ராக்ஷன்ஸ் வந்து நம்ம இந்தியாவில் ஏன்ஷியன்ட் டைம்ஸ் ரிக்வேதாலேருந்தே இருக்கு. ஸோ 3/4 அப்படின்றத வந்து ட்ரைபாடா அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட மீனிங் வந்து இந்தியன் லாங்குவேஜஸ்ல டீன் பாவ் அப்படின்னு சொல்றாங்க இப்போ. அண்ட் இன் தமிழ் முக்கால் அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கால், 3/4ன்றது முக்கால். So find out and discuss the word of fractions that are used in different languages. So வேற languagesல இந்த fractions எப்படி சொல்றாங்க? இப்போ halfனா in தமிழ் அரை அப்படின்னு சொல்லுவாங்க. 1/4 அப்படின்னா கால் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வேற லாங்குவேஜ்ல எப்படி யூஸ் பண்றாங்கன்னு கேட்டு ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. And arrange these fraction words in order of a size from a smallest to the biggest in an empty box. So இங்க என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க? 1.5, 3/4, 1.25, half, quarter, 2.5. ஸோ இங்க இருக்கிறதுலே சின்னது அப்படின்றது குவார்ட்டர். குவார்ட்டர்ன்றது ஒரு சர்க்கிள்ல இதுதான் குவார்ட்டர். அப்போ இருக்கிறதுலே சின்னது குவார்ட்டர் தானே. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நமக்கு இங்க குவார்ட்டர். அடுத்தது குவார்ட்டருக்கு அடுத்தபடியா ஹாஃப். ஸோ ஹாஃப். ஸோ இந்த குவார்ட்டர் முடிஞ்சிருச்சு, ஹாஃப் முடிஞ்சிருச்சு. மீதி இருக்கிறதுல எது அடுத்த வேல்யூ வருது பாருங்க? 1.5, ஒரு ஃபுல் இது அண்ட் ஹாஃப். ஸோ அது கிடையாது. 3/4, 1.25னாலே 1 வந்துருது, அதனால அது கிடையாது. ஸோ அடுத்தது வந்து 3/4. ஹாஃபோட பெருசு. ஸோ 3/4 முடிஞ்சிருச்சு. இப்போ 3 இருக்கு நம்ம கிட்ட. 1.5 இருக்கு, 1.25, 2.5. ஸோ ஃபர்ஸ்ட் 1 தான் வரணும். ஸோ 1.25. அடுத்தது 1.5. லாஸ்ட்ல தான் 2.5.